ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சேனையெல்லாம் இயேசு அதிகார நாட்கள் கட்டுகிறோம் என்று நாமத்தை எங்கள் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தை பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். என்ன முடியாத அச்சங்களையும் மாறாத முடியாத பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்போஸ்தலர்களே உயிர்த்தெழுதலின் வல்லமை பலமாக செயலாற்றினது போலவே இந்த கடைசி நாட்களிலே அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இந்த இடத்துல நீ கிரியை செய்வீர் என்று விசுவாசிக்கிறப்பா. தாம் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவருக்கு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே செய்ய வல்லவரார் என்று சொன்னவரே ஆமாம் வந்தது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைதான் இந்த மாத வேலை கூட்டத்தில் கர்த்தாவே பலமாய் எங்கள் மத்திய அசைபாடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்ப்பிக்கும் என்று விசுவாசிக்கிறோம். வருகிற ஆத்மாக்களை நிறைய ஆத்மாக்களை திரள்தலாய் கொண்டு வர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் சுவாமி. வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் பலமாய் விசேஷ விதமாய் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை செயலாற்றும் விசுவாசிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பாக எதுவும் நீக்க முடியாதே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாத்தையும் அழித்து போட்டு செய்யப்படுத்த வல்லமையாண்டவரே. இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயத்தின் கண்களை உண்டாக்குகிற சத்தமின் கருவியெல்லாம் அடிச்சு போடுகிறவன் நீ மகிமையான சுவிசேஷத்தின் வழி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நம்முடைய மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஜனங்களுடைய இருதயத்தை கூடாக்கிறான், மனதை கூடாக்கிறான் என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆமான ஜனங்களுடைய மனக்கண்ணை திறந்து விடுங்கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜனங்களுடைய மனக்கண்ணை திறந்து விடுங்கத்தாவே. திறந்து விடுங்க சுவாமி. ஆமாம் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை ஜனங்கள் காணக்கூடாதபடி பிரபத்தின் தேவன் கூடாக்கிறான். தோட்டி கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை திறந்து விடுகிறோம். புரட்டாட்டின் கண்களை இயேசுவின் நாமத்தை திறந்து விடுகிறோம். கண்கள் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக ஆமாண்டவரே பெரிய காரியம் செய்கிறேன் விசுவாசிக்கின்றாவே. இதோ ஆமாண்டவரே ஆமாண்டவரே நான் சர்வபலமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னீரேன். நீ செய்ய போகிற மகத்தான செயலுக்கு நன்றி கர்த்தாவே. பசுதாவியானவரே இந்த அதிகாரத்தையும் இந்த ஆளுகையிலும் கண்ட்ரோலியுமாய் முழுவதுமான ஜப நேரத்தை ஒப்படைக்கிறோம். ஆவியானவரே கர்த்தராகிய தேவன் குறுக்கிட்டு கிரியை செய்வீராக. ஆமாண்டவரே நம்ம இஸ்ரவேலின் சேபாலமான கர்த்தர் எங்கள் வாழ்விலே இந்த ஊழியத்திலே சபையிலே அதே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றைக்கும் அதே இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தரா இருந்தவர் இந்த மாதவன் எங்கள் வாழ்வில் எங்கள் ஊழியங்களையும் சபையிலையும் அதே ஜெயபலமான கர்த்தரா என்று செயலற்ற போட்டுத்தான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாவே நானே கர்த்தர் என்னை எல்லாமே வேறு ரட்சகர் இல்லை என்று சொன்னவரே சோத்ரப்பா. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறவருக்கும் குடையன், என் புதியை விக்கிரங்களுக்கு குடையன் சொன்னவரே. உன் வார்த்தை Dikaya kalau bunda turuk bahasa, kalau pipa bersandar iba udah gimana? Kali kalau turuk pipa bawa saban nama, kalau ramadhan saban duduk di bahan darah bawa, riba bawa saban darah tiri mana tulang kumba karya, kali kabada handa rukiri balas, dikaya kalau bunda pura वही करा बहुत सबर रुकसान मान करेया ये रुकसान दिए तो रुकना थोड़ी कई बार आ ये बहुत कमर खंड दी करूं बहान से रुक सबर ले लिया बाबा वही करा थोड़े खरी मारा तीन खंड दी करा फुटूर की बात बाबा ये रुकसान मान करेया ये बाबा बाबा
எங்கள் தேவன் மீட்கந்த முக்கரை பரா தீக்கம முக்கரை பரா 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 தீர பரா 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 ஊரம கப உரிலே பாயாரு கதை பரா 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 एक खरी कुंडा हाली कुंभारा ये कुंभारा तुलिया बना ये फेरियब ரொம்ப பெரியவ ஆமாண்டவரே சேனைகள் தேவனை கர்த்தர் பெரியவ பரிசுத்தர் 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 அப்பா இந்த மாலை வேளையிலும் எங்கள் தேவனாய் கர்த்தரே நல்ல பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா நல்ல பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் மத்தியில் இறங்க வந்து இருக்கிறீரே அன்பின் நிறைந்த நாமத்துக்கு நன்றி பரிசுத்த நாமத்துக்கு நன்றி தயாளமுள்ள நாமத்துக்கு நன்றி மன துருக்கமுள்ள நாமத்துக்கு நன்றி இருந்தா கிருபையும் சத்தியம் நிறைந்த நாமத்துக்கு நன்றி இருந்தா எங்கள் மத்தியிலே ஆசைவாடி கொண்டிருக்கிறீரே உங்க அன்பிற்கு நன்றி 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 இறை பெருகும் நாங்கள் சிறுகும் சுவாமி பாக்கியை உமக்கு செலுத்துகிறோம் பாடல்களை ஆசீர்வதித்தாரும் வசனத்தை ஆசீர்வதித்தார் வரப்போற ஊழியக்காரரை தேவரீர் பலமையாய் புதியனையால் அபிஷேகியம் வரப்போற ஊழியக்காரர் பேசுகிற ஊழியக்காரை புதியனையால் அபிஷேகித்து புதிய அபிஷேகமாக இந்த நாளில் இறங்கி செயல்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தொடரின் வல்லமை இந்த மாறவில்லை விளங்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா உமக்கே சோத்திரம் கனம் மகிமை செலுத்துகிறோம் நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா நீ செய்ய போகிற நன்மைகளுக்கு நன்றி பெரிய காரியங்களுக்கு நன்றி நீர் பெருகும் நாங்கள் சிறுகும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அல்லாம நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு ஆகும் என்று மார்க் 11:23-24 படியே கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவன் அசைவாடு செயலாற்ற போவதற்காக நன்றி வீழ்த்தொழில் வல்லமையை விளக்கப்பட போவதற்காக நன்றி ஆமாதவரை அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்து வசனத்தை ஒட்டிப்பட்ட போவதற்காக நன்றி சோத்திர காலமாக்கி உயர்த்துகிறோம் இயேசு முதல் பிதாவே ஆமென் 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 praise the Lord praise the Lord hallelujah hallelujah ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலை இந்த 2வது நாள் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபம் இந்த அந்தி வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நீர் எங்களை நிரப்புவதற்காக நீர் எங்களை ஆண்டவரை அபிஷேகிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நல்ல நாமம் உங்களுடைய உயர்ந்த நாமம் உங்களுடைய மகத்துவமுள்ள நாமம் உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஹalleluya 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 உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு ஹalleluya 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 உங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு உங்களுடைய இரக்கம் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இதோ கர்த்தாவே இந்த 2வது நாள் மாலை கூட்டத்திற்காக செபிக்கிறோம். ஆவியானவருடைய செயல்பாடு மகிமையாய் நடக்கிற கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆவியானவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம் எங்களை தாழ்த்தி கரத்தில் தருகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய
உன்னத நாமத்தை நாங்கள் பொறுத்துக்கிறோம். உடைய உயர்ந்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே ஒரு புதிய அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. மேல் அறையுடைய அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் இந்த காலங்களிலே வருவதாக. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே நான் உங்கள் மேல, உங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் மேலும், வாலிபர்கள் மேலும், ஆண்டவரே பெரியவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரல்லவா? ஓ யோவேலினுடைய தீர்க்க தரிசன காரியங்கள் இந்த காலங்களிலே ஆண்டவரை நிறைவேறுவதாக. எங்கள் கண்கள் பார்ப்பதாக, எங்கள் கண்கள் பார்ப்பதாக, எங்கள் கண்கள் பார்ப்பதாக. உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை இந்த நாலு வேலை கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாலு வேலை கூட்டத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறாங்க. மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. உங்களுடைய ஊழியர்களாக எங்களை கர்த்தர் மறைத்து நீங்க வெளிப்பட போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உத்தரவாதம் பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம். எங்கள் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்கள் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே கோத்திரங்கள், ஜாதி, இனங்கள், மொழியினர், பாஷைக்காரர்கள் கிறிஸ்துவின் நன்மை அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே உங்களுடைய அன்பை தேடி ஓடி வர வேண்டுமே. ஐயா தங்களை தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மெய்யான ஜீவனுடைய தேவனுடைய மகிமையான அனுபவத்தை பெற வேண்டுமே. இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் கிருபை கொடுங்க, கர்த்தர் கிருபை கொடுங்க, கர்த்தர் தயவை கொடுங்க, கர்த்தர் இரக்கத்தை கொடுங்க. உங்களுடைய நல்ல நாமம், உங்களுடைய உயர்ந்த நாமம், உங்களுடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்யப்போம். குடும்பத்தின் மேலும் பிள்ளைகள் மேலும் உங்களுடைய இறக்கம் வருவதாக உத்தரவாதம் பண்ணி செலுத்தினப்பா. எங்கள் கையை கொடுத்தாண்டவே நான்கு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அதனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு ஜெபசேகரனை எழுப்புவதாக ஆரம்ப காலங்களில் பரிசுத்தவான்கள் செய்த மகத்தான காரியங்களை இந்த நாட்களில் செய்வீராக. இதோ கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே சின்னவன் 1000 என்று சொன்னீரே, சிறியவன் பலத்த ஜாதி என்று சொன்னீரே. இதோ கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் தீவிரமாய் செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரக்கூட்டம், ஆமென். ஒரு திரக்கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க ஒரு திரக்கூட்டம் எழும்பட்டும். ஆண்டவரே எழும்பட்டும். பரிசுத்த பரலோகத்திலே ஆண்டவரே எப்பொழுதும் பரிசுத்த தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. இதோ நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. மேற்கொள்ளும் பாவங்கள் ரத்தப்பட்ட அநியாயங்களை மன்னிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ நான் உங்கள் வலது வருஷத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய வலது கையை நான் பிடிப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்பா எங்கள் வலது கரத்தை பிடிப்பீராக. உடைய வலது கரத்தில் சந்தோஷம் உண்டு. அதற்கு வலது பரிசுத்தில மேன்மை உண்டு. உடைய வலது பரிசுத்தில மகிமை உண்டு. அதனுடைய உடைய வலது பரிசுத்தில ஆறுதல் உண்டு. உடைய வலது பரிசுத்தில எங்களுக்கு விடுதலை உண்டு. எங்கள் கரைகளை பிடித்து நடத்துக்கப்பா. உங்களுடைய பலத்திலும் தருகிறோம். ஆவியானவருடைய பலத்த காரியத்தை இந்த மாதங்களில் நீங்க செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த தடைகளை நீங்க உடைத்துக் கொண்டதற்காக நன்றி. அல்லது எங்களுக்காக மழையை நீங்க நிறுத்தினதற்காக நன்றி.
ஜனங்கள் ஆண்டவரே திரளாய் இந்த இடத்துல கூடி வருவார்களாக. சபையில ஆண்டவரே வருவேன் சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் நீங்க கொண்டு வாருங்க. ஆமா ஆண்டவரே, அப்பா இந்த இடத்துல தான் நீங்க பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே எங்களுடைய கடமை ஆண்டவரே இந்த உபவாச கூட்டங்களை நடத்தணும், இப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆவியானவர் சபைக்கு அந்தந்த சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. அந்தந்த சபைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுத்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஒரு மிஷனரி தரிசனமா இருக்கிறதப்பா. இந்த சபை மிஷனரி தாகமுள்ள ஒரு சபையாக ஆதி திருச்சபையில் இருந்த அந்த மகிமையின் அனுபவத்தை பெறத்தக்கதாக எங்கள் தேசத்தை நேசித்து ஆண்டவரே வந்த மிஷனரிமார்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவரே சிறிய குழந்தைகளுக்கு பெரியவர்கள் வரைக்கும் வரட்டுமப்பா. ஆண்டவரே பின்புறமோ முன்புறமோ நாங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தையும் எவர்களை பார்க்கக்கூடாது. கர்த்தரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவரையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்குங்க, கர்த்தர் எங்களுக்கு இறங்குங்க, கர்த்தர் எங்களுக்கு இறங்குங்க. கர்த்தர் நீங்க ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நீங்க வாழ வச்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொருக்கும் பரிச்சயங்களை கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்மைகளை மேன்மையான காரியங்களை என் ஆண்டவர் செய்திருக்கீங்க. ஜெபித்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நீங்க வெளிப்பட்டீங்க. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டது. அதை எங்கள் கண்ணால் பார்க்க முடிகிறது. நன்றி சொல்கிறோம். இந்த உபவாச நாள் இந்த 2ஆம் நாளிலே ஆண்டவரே எங்கள் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய தயவின் கரம் அப்பா, உங்களுடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே, ஆண்டவரே வல்லமையின் கரம் அப்பா, உங்களுடைய மகிமையின் கரம் வருவதாக, உங்களுடைய மகிமையின் கரம் வருவதாக, உங்களுடைய இரக்கத்தின் கரம் வருவதாக. ஆண்டவரே வழிநடத்தும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே பிரச்சனைகள் போகட்டும், வியாதிகள் போகட்டும், ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சண்டைகள் சச்சரவுகள் போகட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் வரட்டும். அவர்கள் வீடுகளின் மேல, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய வேலைகளில, அவர்கள் செய்கிற சகல காரியங்களிலே கர்த்தருடைய வல்லமையின் கரம் வருவதாக. இதோ இந்த 2ஆம் நாள் இந்த உபவாசம் இந்த மாதங்களில அடியே செபிக்கிறேனப்பா, செபிக்கிறேனப்பா, செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருடைய வீட்டின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் செபிக்கிற குடும்பமாக கர்த்தருக்காய் ஆண்டவரை வைராக்கியமாய் வாழுகிற குடும்பமாக யோசுவாவை போல, காலேபை போல, ஸ்தேவானை போல, ஹalleluya, அகிலா பிரிஸ்கில்லா என்கிற தம்பதிகளை போல ஹalleluya உமக்கென்று இருப்பார்களாக, ஊழியர்களுக்காக இருப்பார்களாக. எங்களோடு தோளோடு தோள் கொடுக்கிறவர்களை கர்த்து இந்த நாட்களிலே முத்திரை போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மற்றமானவரே, நாங்கள் ஒரே ஐக்கியத்தில் இருந்து, ஒரே விசுவாசத்தில் இருந்து, ஒரே அபிஷேகத்தில் இருந்து கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த 2ஆவது நாள் இந்த உபவாச ஜெபத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி தருகிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. உடைய வல்லமையானவரே எங்கள் மேல் வருவதாக, உடைய வல்லமை எங்கள் மேல் வருவதாக. கர்த்தருடைய மகிமையான வல்லமை, கர்த்தருடைய மகிமையான வல்லமை இந்த மாத வேளையில கர்த்தர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை பிரசன்னம் இந்த மாலை வேளையில விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த மாலை வேளையில வருவதாக. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மகிமையின் வல்லமை, ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தின் வல்லமை, ஆண்டவரே உம்முடைய மாட்சிமை நிறைந்த வல்லமை
வருகிற ஊழியர்களை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே வருகிற ஊழியர்களை கர்த்தர் மறைத்து வெளிப்படுவீராக. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மேல வருவதாக. கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே, கர்த்தருடைய தயவின் கரம் ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையின் கரம் அப்பா, கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல வருவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையுள்ள அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இன்று மாலையில ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே செபிக்க போற ஜெபங்கள், பாட போற பாடல்கள், கேட்க போற கர்த்தருடைய வசனம், விடுதலை நேரத்துல ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வீராக, மகிமையான காரியத்தை செய்வீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய திவ்ய கரத்துல தருகிறோம். பிரிவினையை கொண்டு வருகிற ஆவி, ஆண்டவரே மக்களை திசை திருப்புகிற பொல்லாத ஆவி, சபையை கெடுக்க நினைக்கிற ஆவியை ஆண்டவரே சபையில சண்டை பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரிவினை கொண்டு வந்து மக்களை ஆண்டவரை வஞ்சிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இதோ இந்த 2வது நாள் இந்த உபவாச ஜபத்துல அடியை நான் கடிந்து கொள்கிறேன் அப்பா. ஒரு ஜெயம் வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக, ஒரு சுகம் வருவதாக, கர்த்தருடைய இரக்கத்தின் கரம் வருவதாக. உங்களுடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, உங்களுடைய தயவின் கரம் அப்பா, உங்களுடைய இரக்கத்தின் கரம் வருவதாக. உங்களுடைய வல்லமையுள்ள கருத்திலைகளை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவர் முதல் முடியும் மட்டும் அப்பா உங்களுடைய மகிமை பிரசனம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லைகள் முழுவதும் அபிஷேக வல்லமை வருவதாக. ஹalleluya. praise the Lord. இந்த 2வது நாள் இந்த குடியை தேவனுக்கு மகிமைக்காக, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக, பரலோகத்துக்கு செல்வதற்கான பிரயாணத்துக்காக இந்த ஊழியம் நடந்து வருகிறது. இந்த நாளிலே இந்த 2வது நாள் இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். மழை வந்தாலும் சரி, அது காற்றடிச்சாலும் சரி, யாரும் வராவிட்டாலும் சரி, அவன் அவர் நம்மளை அழைத்து செல்ல வருவார். மதியானம் கேட்பீங்க, அவருக்கு உண்மையும் உத்தமும் அவர் கீழ்படிந்து அவர் வழியில நடக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் பல்லவரட்சம், மற்றவங்களுக்கு கிடையாது. அது அந்த போதுகளோடு பேசினார். ஆள் இல்லைன்னா அங்கே மனமாற்றம் இல்லை. ஆள் இருந்தால் தான் பல்லவரும் செல்ல முடியும். ஆமென். அதுதான் இந்த ஆடல்ல வானம் திறந்து வேண்டுரா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அல்லேலூயா. இந்த பாடல் பாடி வானம் திறந்து வேண்டுரா போல பேசுகிறோம் பேசுகிறோம். வானம் திறந்து என்பதா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஒவ்வொருவரும்
இருக்கணும், வல்லமை வேண்டும், பரிசுத்த ஆவி வேண்டும், பரிசுத்த வல்லமை இருக்கணும், அபிஷேகம் வேண்டும். அதுதான் இந்த 3 நாள். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கவே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கவே. அப்படியே இன்று நடக்கவே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். மறுபடி நான் பிரவேசிக்க வேண்டும், மறுபடியும் ஆக வேண்டும். மறுபடி நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். மறுபடி நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும். மறுரூபமாக வாழ வேண்டும். வானம் திறந்து போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் ஒளியனுமே வல்லமையோடு வாழணும். இந்த உலகத்துல கனிகள் ஒளியனுமே வல்லமையோடு நான் வானம் இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்கே நீ உன்னை அழைத்தாரோ, எங்கே கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல தான் நிலைத்திருக்க வேண்டும். அங்கதான் உன் ஆத்மாவை கொண்டு செல்வார். சபை, நீதான் சபை. அங்கெங்க ஓடி திரிஞ்சியோ இயேசு வருகிறே அப்படிதான் விட்டுடுவார். போ, எங்க போடியோ போ, வா அப்படின்பார். ஒரு இடத்துல நிலைத்து ஒரே வழி, ஒரே ஆவி, ஒரே பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாதை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுருவேன். நானே தயவுசெய்து நீங்க அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க அப்படியே அதை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை மாலை பொழுதுல ஆண்டவருடைய பாதத்தில் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்க, ஆமென், அவருடைய சமூகத்துல துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தர் பாராட்டின இந்த அற்புதமான இந்த வேலைக்காக ஆண்டவரை நம்ம தொடர்ந்து தூதரித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவர் நம்மத்தில வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். நம்மளுடைய ஆமென் பாடல் புஸ்தகத்துல ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்மளை நம்பி ஆண்டவர் நம்முடைய கருத்துல இந்த அற்புதமான இந்த பணியை கொடுத்திருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலை சாய்க்கும் கல்வீரையா,
மூளைக்கல் நீரானிலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் பெத்தேல் வானத்தின் வாசல், இது ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே, பூமியின் தோளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வசங்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரின் நாமத்தை துதிப்போம். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளாக உன் சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வசங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வசங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். Hallelujah. Praise the Lord.
praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹalleluya. இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு, ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம், பரவுவாய் என்கிறே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்துக்குள்ளாக அவர்களுக்குரியதான ஆத்துமாக்களை கொடுத்து அந்த ஆத்துமாக்கள் மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த தரிசனத்திற்குள்ளாக வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஆமென், வானத்தின் வாசலாக, ஆமென், ஸ்தோத்திரம், வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை போல, ஆமென், ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம், அவனை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் ஒண்ணுமே கிடையாது, 100 வயசாச்சு. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்கடா நிறைவேறாம போயிருமோ என்று சொல்லி அவன் கலங்கின பொழுது கூட விசுவாசத்தை விட்ட ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். இந்த காலையில் இந்த மாலைகளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் நன்மைகளை செய்ய, அவர் அதிசயங்களை செய்ய அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை துதித்து கர்த்தரின் நாமத்தை ஆமென் நல்லா நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த மாலை வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடி பாடல் பாடில ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு பாடல் கூட பாடி தேவ நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஊற்றிடுமே உம் வல்லமையை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இந்நாளிலே எங்கள் மேலே பாடல் நம்பர் 3, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. Praise Jesus. Amen. Lord, we worship you, Jesus. Hallelujah. Appa, the Malavadiye. Ultirume, Ovalamaye, Impanale, Engame, Ultirume, வல்லமையோடு வல்லமை தாருமே, கேசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் போற்றே, ஆடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் தலக்கிட அபிஷேகம் போற்றுது, ஆடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த மாலைகளிலே பெந்தெகோஸ்தே அனுபவத்தை கொடுங்க. அக்கினி நாவுகள் ஆண்டவரே போயிடுங்க. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல எங்கள் காலத்தில் செய்தப்போ. Hallelujah. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, செய்வது போல அக்கினியின்
வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீங்க செய்ய இருந்த செய்தி நன்றி அப்பா. அற்புதங்கள் திரளாய் நடந்தது. அற்புதத்தின் ஆவி வந்துடுமே. அதிகார சக்திகள் அறுக்கிடவே அக்கினியை ஊற்றுமே. அப்பா ஜபால நதியில உங்களுடைய வல்லமை அப்பா ஆண்டவரே. ஹalleluya. அற்புதங்கள் திரளாய் நடந்தது. அற்புதத்தின் ஆவி வந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஹalleluya. ஆனந்தம் கொண்டு உமக்காய் ஓடிடவே. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள அபிஷேகம். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல நீங்க ஊற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகிமை அப்பா, உம்முடைய மகிமை அப்பா, உம்முடைய இரக்கம் அப்பா, நீங்க நம்ப பண்ணினீங்க.
உங்கள் வாக்குகளை நிறைவேற்றி நடத்துவேன். 5வது பாடலை பாடுவோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 140 ஆமை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமை போன வருஷத்துடைய வாக்குத்தத்தம். ஆமை இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறேன். ஆமை ஸ்தோத்திரம். நான் வல்லமையுள்ளவர். ஆமை அவர் ரட்சிப்பார். அவர் உன்னே அவை சந்தோஷமாய் மகிழ்ந்து அவை களி கூர்ந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து, என் பிள்ளைகளுடைய ஊழியத்தை பார்த்து யாரு சந்தோஷப்படனாலும் நான் சந்தோஷப்படுவேன். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பிரயாணம், உன்னுடைய அயராத உழைப்புக்கு நான் வெட்டத்திரியான பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த 2வது நாள் இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் நமக்கு வாக்காய் கொடுக்கிறார். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணீர உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நிறைவேற்றி ஒளிபவரே இசையா நிறைவேற்றி ஒளிபவரே. உந்தன் வாக்குகளை உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், பிசகாதவர், தாவீதுக்கு சொன்ன அவை சொல்லை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார், மகிமையிலே நிறைவேற்றுவார். சொன்னதை செய்து முடிப்பவர். முடித்து தீர்த்து மட்டும் கைவிடாத தேவன். ஏசப்பா சொன்னத அவர் செய்து முடிப்பார். நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். அவை தொடர்ந்து எல்லாம் அவை நம்ம கையை கொண்டு அவர் முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். He
என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடர்கிறதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நிறைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நிறைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்பப்பட்டீரே, என்னை மறவாமல் நிறைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நிறைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே, எங்களை மறவாமல் எங்களை நினைப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதவேளையில கர்த்தாவே, எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுத்த இந்த மகிமையான இந்த திருப்பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான கர்த்தருடைய பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிலுவை சுமந்தவராய், ஆண்டவரே சிந்தையிலே மாற்றம் பெற்றவராய், ஆண்டவரே கிறிஸ்துவே நோக்கி நாங்கள் பாருங்க. எங்கள் வாழ்விலே எத்தனை விதமான கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான வியாதிகள் வந்தாலும் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், ஆண்டவரையே துதிப்போம் என்ற பாடலை 11வது பாடல், சிலுவை சுமந்தவராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தவராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிலுவை சுமந்தவராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தவராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, Yes, Lord Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம். சொந்த பந்தங்கள் சொல்லாமல கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மகிமை கிடைக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அது மகிமையை என்னெடுப்பே என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமாப்பா. சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மகிமை கிடைக்கலாம், மாற்றோர் சதி செய்து மகிமை கிடைக்கலாம். அவனே சாதனை அறிந்தும் இருந்தாலும் அதை கொள்வாய். அவனே சாதனை
சொல்லுங்களா? ஹalleluya. அப்படியே எழுச்சி கர்த்தரை ஆராதிப்போம். எழுச்சி ஹalleluya 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 ஹalleluya. நல்ல நாவுகளை திறந்து தேவ நாமத்தில் தேவனுடைய மகிமை இல்ல, அவருடைய மகிமை இல்ல அபிஷேகத்தை நம்புவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. இந்த முழுவதும் வல்லமை வருவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகளை எங்களை விசுவாசத்தில் வரவிடாதபடிக்கு, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ விடாதபடிக்கு, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக செய்கிற எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள் எங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவீராக. இதோ இந்த 2ஆம் நாள் இந்த பரிசுத்த உபவாச ஜெபத்துல எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே, உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு மகிமையானவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எங்களுக்கு தயவை கொடுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், உம்முடைய உன்னதத்தின் மகிமையின் பிரசன்னம். ரிவாகா சண்டா ராகா மாராதி ரிவாகா ரமோ ரிவா ஏ ரிவாகா சண்டா ரிவா உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமையுள்ள 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 வல்லமை. இந்த மக்களுடைய இந்த மக்களுடைய குடும்பங்களுடைய குடும்பங்களுடைய ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். வாழும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபையை கொடுங்கப்பா. நான் விருதாவாக இந்த உலகத்துல வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையுள்ள ஆண்டவரே, உங்களுடைய பாடுகள் நீர் எனக்காய் சிந்தின ரத்தத்தினுடைய வேண்டிய அறிந்து உமக்காய் நான் வைராக்கியமாய் வாழ்வேன், உமக்காய் பரிசுத்தமாய் இருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லுவேன்.
எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லுவா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, லாபம் லாபமே, அவர் பெருக செய்கவும் வேண்டுமே, கிருபை தருகிறார் விருதாய் வாங்கினே, ஆரை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 அந்த பாடல்களில் எப்படி நாமம் மகிமைக்குள்ள நாமம், மருத்துவமுள்ள நாமம், பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய மனங்களை திறந்தருளுங்க சொல்லுவோம், என் இருதயத்தை திறந்தருளுங்க சொல்லுவோம். மகிமையான காரியத்தை நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்துடைய மகத்துவத்தை நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, பரலோகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா எனக்கு ஏன் இந்த கவலைகள் ஆண்டவரே? அப்பா, பரலோகத்திற்கு சந்தோஷம் வரணும், பரலோகத்துடைய மகிழ்ச்சி எனக்கு வரணும், பரலோகத்தினுடைய ஆனந்தம் வரணும். இந்த வருஷத்துல அதான் ஆண்டு சொன்னாரு. ஆமே, நாளை மகிழ்ச்சியின் ஆண்டு சொன்னாரு. ஆமே, ஹல்லேலூயா. என்னை துக்கப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற எல்லா வல்லமைகள் மேல எனக்கு ஜெயித்த தாங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த 2வது நாள் இந்த உபவாச கூட்டத்துல என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. நல்லா பவுல் மரித்தாவை கர்த்தரை நல்லா சோதரிங்க. ஒரு விடுதலை உங்களுக்கு வருகிறது, ஒரு சுகம் வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறார். அவர் அற்புதங்கள் அதிசயங்களை இந்த மாணவர்கள் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். நல்லா சோதரிங்க. எல்லா கவலை, பாரங்கள், கஷ்டங்கள்லாம் நீங்குகிறது. கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. உடைய மகிமையானவரே, பரலோகத்தினுடைய மகிமை எங்கள் கண்களுக்கு முன்பதாய் தெரிவதாக. ஐயோடு சேர்ந்து ஜெபிக்க இந்த பிள்ளைங்க வாங்கியோடு வந்திருக்காங்கப்பா. இதோ இந்த பிள்ளைகளுடைய துக்கங்களை கர்த்தர் கேளுங்க, உடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இதோ இந்த நாளில தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை, 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 மகிமை. உடைய மகிமையுள்ள பிரசனம், உடைய மகிமையுள்ள பிரசனம், உடைய மகிமையுள்ள பிரசனம், உடைய மகிமையுள்ள பிரசனம் நிரப்புவதாக, நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய நாமமே சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய நாமமே உயரணும்னு சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில அவருடைய வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமத்திலே அன்றி வேற ஒரு நாமத்தில நமக்கு விடுதலை இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு சந்தோஷம் இல்லை. இயேசுவின் நாமத்தில விடுதலை இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்து வந்தவர், அவர் மரணத்தை விழுங்கினவர், அவர் உயிரோடு வந்த தெய்வம். ஹalleluya. மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உன் நாமமே
பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். என்றுமே கையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். என்றுமே கையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லேலூயா. யாவே யாவே ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். சொல்லுங்க. நாமங்களை சொல்லி சொல்லுங்க. எங்க ஊர்ல, எங்க வீட்டுல, எங்க வாழ்க்கையில உங்கள் நாமம் உயரணும். உங்களுடைய அதிசயமான நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை குறித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுவோமா ஏசப்பா, எங்க வீட்டுல, எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில உண்மை நாங்க உயர்த்துவோம்னு சொல்லுவோம். அப்பா, நாங்க உமக்கு மகிமையை செலுத்துவோம். உங்களுடைய நாமத்துக்கு துதியை ஏற்படுவோம். உங்களை விட்டு நாங்கள் பின்னாடி போக மாட்டோம். எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்போம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. உமக்காக வாழ்வோம், உமக்காக இருப்போம், உமக்காக ஜீவிப்போம். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்பட ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், இன்னும் மகிமைக்கு மேல மகிமையை பெற ஆண்டவரே, மீது இருக்கும் இந்த 4 மாதங்களிலே எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லுவோம். எங்க குடும்பங்களில் எப்பொழுதுமே செபம் நடக்கட்டும். எங்க குடும்பங்களில் எப்பொழுது நாங்கள் கைகளை பிடித்து செபிப்போம். ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் மீண்டும் தேடுவோம். எங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து நடத்துற வழியில நடத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி என மகிமை எல்லாம் ஒருவரை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படியாய் அமருவோம். நாம் அப்படியாய் சில குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து ஊழியர்கள் வருவதற்கு முன்பதாக ஐயா நமக்கு சில பாடல்களை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த ஊழியர் கரங்களுக்கு
கொடுப்பாங்க. தொடர்ந்து அந்த மியூசிக் அப்படியே வாசித்து கொண்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படியாய் சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில எசேக்கியேல் 36 அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 36 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கினால் என்னுடைய பரிசுத்த நாமத்தை நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இதற்கு மேல இருக்கிற சம்பவங்களை நம்ம படிச்சு பார்க்கணும். இதுக்கு கீழே வருகிற சம்பவங்களையும் நம்ம படிச்சு பார்த்தா தான் இந்த வசனம் நமக்கு நல்லா புரியும். எசேக்கியேல் chapter 36 verse 22. ஆமென். எசேக்கியேல் chapter 36 verse 22. ஆமென். பாருங்க, அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நானே இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். புறஜாதிகள் யாருங்க? ஆங்கில பைபிள்ல ஜென்டைல் போடப்பட்டிருக்கிறது. The people from away from the Amen, hallelujah, from the Israelites, from the border of the Israelites. பாளையத்துக்கு புறம்பானவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடிப்படையாக இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னது, நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்துல அதிகமாகணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் குறிப்பு, முதலாவது குறிப்பு எதுக்குன்னா, ஆமென், சபையில பரிசுத்தம் உண்டாகணும். சபை குடும்பங்களிலே பரிசுத்தம் உண்டாகணும். என்ன உண்டாகணுங்க? சொல்லுங்க. பரிசுத்தம் உண்டாகணும். ஒவ்வொருக்குள்ளாக தேவ பரிசுத்தம், ஆமென், ஹல்லேலூயா, அதிகமாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் திட்டம் தெளிவா என்னோடு பேசினார். அதுக்காக தான் இந்த 2வது நாள் உபவாசம். நாளை மாலைக்குள்ளாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அதை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஆமென். இன்னைக்கு காலையில வந்த ஜெபத்துல, மத்தியானத்தில் நடந்த ஜெபங்களில அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் இடத்துல செய்தார். இங்க யார் செய்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவருடைய சமூகம் இந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டார். இந்த இடத்தை யாரெல்லாம் அதிகமா நேசித்து அன்பு கூர்ந்த இடத்துல வர எங்களை பார்க்க வர்றதுக்குல, ஆமென், அப்பாவை தேடணும், அப்பா சமூகத்துல அமரணும்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நிரப்புவேன்னு சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை கூட சொல்றேன். இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லி ஜெபித்த ஜெபம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவாமா. ஹல்லேலூயா. மகத்துவமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைப்படுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாது இருந்த நம்ம
ஆமென். ஏதோ ஒன்றாக கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு என்று சொன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. அதற்கு முன்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளை கொண்டு மேன்மையானதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கீழே 24வது வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. நான் உங்களை புறஜாதியாரிடத்திலிருந்து உங்களை அழைத்து சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு. ஹல்லேலூயா. இது இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆமென் வாக்குத்தத்தம். இப்ப உங்களுக்கு எனக்கு எப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு தேசத்தை, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மகிமையான இடம். அது நம்ம கையால செய்ய முடியாதது. அது மகிமையான இடம். அதை கர்த்தர் ரத்தினங்களினால, கோமேதங்களினால, தங்க ஆமென் வீதிகளினாலும் பளிங்கு கற்களினாலும் அற்புதமான ஒரு வீட்டை அவை கட்டி கொண்டிருக்கிறார். அங்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா பூமியின் கோத்திரங்கள், பூமியின் ஜாதிகள், ஆமென், எல்லாரும் திரண்டு வந்து கர்த்தருக்கு முன்பதாக நிற்பார்களாம். அதுக்குதான் இந்த பூமியில கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டமாக உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவரே, எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே சொல்லுவாங்க. பரலோகம் விரும்புகிற விருப்பத்தை நாங்க செய்யணும்ப்பா, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உங்களுக்கு 26வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த உபவாச ஜெபத்துல, இந்த 2வது நாள் உபவாசத்துல ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது என்னன்னா, ஒரு புதிய இருதயம், a new heart that I will give to you. Amen. I will begin, you will see the greater and the mighty things. Amen. Amen. I will open the new doors for you. Amen. நான் ஒரு புதிய வாசலை உனக்கு திறப்பேன் சொல்கிறார். புதிய இருதயம். ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு செயற்கையில இயங்குவதற்கு ஃபேஸ் மேக்கர் சொல்லுவாங்க. அத பொருத்துவாங்க பல லட்சம். ஆமென். ஒரு தடவை சகோதரியுடைய மம்மிக்கு 2 முறை செஞ்சிருக்கிறாங்க. 14 லட்சத்துக்கு மேல அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஹார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், புதிய இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். அவர் கொடுக்கிற இருதயம் எப்படி தெரியுங்களா? ஆமென், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம், கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு இருதயம், கர்த்தருக்காக இன்னும் பரிசுத்தக்குள்ளாக வாழ்கிற ஒரு இருதயம், திடமாய் இருப்பது, கர்த்தருக்காக தங்களுடைய கரங்களை நீட்டி புலியோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிற ஒரு இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை மாலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த புத்தியும் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் எங்கள் மேல ஊற்ற போறதுக்காக நன்றி. உங்கள் பிதாக்களுக்கு நான், ஆமென், 28வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களை உங்கள் தேவனாய் இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களால இன்னைக்கு கூட அவருடைய சொந்த ஊருக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. தெரியுங்களா? சரித்திரத்துல ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திரத்துக்கு வெயில் பாலத்து போயிட்டு அழுகையின் செவருக்கு முன்பதாக தங்களுடைய நெற்றிகளை அடித்துக் கொண்டு ஆமென், அல்லேலூயா, சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சாலமோனுடைய ஆலயத்துல தேவ மகிமை இறங்கினதை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவபூர்வமாய் பெற்றார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆமென் ஆசரிப்பு கூடாரத்துல மகிமையா இறங்கினதாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் பண்ணீங்கப்பா, உடைய மகிமைக்கு, உடைய அபிஷேகத்திற்கு, உடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் விரோதமாய் செய்த காரியங்களை மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டு இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு போய் முறையிட்டு இருக்கிறாங்க.
உடைய ராஜ்யம் வரட்டும். மெஸ்ஸியா, ஆமே, மெஸ்ஸியா, ஆமே, சீக்கிரமா மாறனதா, சீக்கிரமா மாறும், எங்களுக்கு நியாயம் செய்யுங்க, எங்களுக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேசத்துல தேவ நீதி வரணும், பரிசுத்தம் வரணும், ஒற்றுமை வரணும். நம்ம தேசத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ளாக வந்ததான். ஆமே, கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நம்ம மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். கர்த்தரை சொந்தரிப்போமா? கடைசியாக இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவருக்காக நம்ம அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தத்தை பாருங்களேன். 37வது வசனத்தை பாருங்களேன். 36வது வசனம் வாசிங்க. 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதர்களை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, பரவாயில்ல, நான் உன்னை மீண்டும் பெருக பண்ணுவேன். மந்தை பெருக பண்ணுவது போல பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த காலை மாலை வேளையில இந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டாம்? இந்த 2வது நாள் உபவாச ஜெபம் எதுக்கு? விண்ணப்பம் பண்ணுவதற்கு. விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பதற்கு, மன்றாடுவதற்கு, மகிமையின் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயத்துல கவனிங்க, திசை மாறி போவாதீங்க. கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில அவன் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை அதிகமாய் கொடுப்பேன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மளை பெருக பண்ணுவாராம். ஆமென். உங்க குடும்ப வாழ்வில, ஆமென், நீங்க செய்யற காரியங்களில ஒரு பெரிய பெருக்கத்துக்கு நான் சொல்லல, வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவரே கன்ஃபார்ம் பண்ணுவாரு, இதை நிறைவேற்றுவார். என்ன சொல்லுகிறாரு? கடைசியா வாசித்து ஜெபிக்க போறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டாம். மந்தை பெருகுவது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவர். நாம பெருகிறோம்னா எதுக்கு தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்காக பெருகுவோன்னு சொல்லணும். எசப்பா, எனக்குள்ள பெருமை வரக்கூடாது, எனக்குள்ளாக மேட்டிமை வரக்கூடாது, எனக்குள்ளாக கருவம், இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. ஆவியின் கனியோ இந்த 9 கனிகள் ஆவியானவருடைய ஆபரேஷன்ஸ் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கிரியை செய்யுமானால் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். கண்களை மூடினவர்களாக கண்களை முடினவர்களாக இந்த ஜெப வேளையில அப்பா உடைய வல்லமை வருவதாக, அப்பா ஆமே, இதை எடுத்து வைங்க. உடைய கிருபை தயவு வருவதாக. கண்களை முடினவர்களாக ஜெபம் பண்ணுங்க. அப்பா கேட்ட ஆண்டவரே, நாங்கள் வாசித்த ஆண்டவரே இந்த வசனம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்த்தது போல கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய காரியங்களிலே செய்வீராக சொல்லுவோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா முழங்கால் போடுங்க. கர்த்தர் கடைசியாக நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவரே, கொடுத்த இந்த காரியங்கள், இந்த வாக்குறுதிகளை கர்த்தர் நீங்க நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க. அப்பா, ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. Yesu tangwa, pavane sumapa, oru toru kaiyidave maata.
பேசும் அப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya உங்களுடைய பாதத்தை காட்டலாம் ஆண்டவரே. அப்பா மகிமை நிறைந்த தேவனாய் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ எங்களுடைய கண்ணீர்களை, எங்களுடைய பாரங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறீரே. எங்கள் தேசத்தினுடைய சேமத்திற்காக, எங்கள் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்கள் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டினுடைய ஆண்டவரே சமாதானத்திற்காக, விடுதலைக்காக, என் தேசத்தின் ஆண்டவரே, நாட்டின் மக்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, 150 மேற்பட்ட ஆண்டவரே இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள், மொழி, இனம், பாஷை ஆண்டவரே பலதரமான மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி மேலே நினைவு கூறுவோமா? நம்ம தரிசனம், மிஷனரி தரிசனம், ஆமென். நம்மளுடைய மிஷனரி மேலே நம்ம நினைவு கூறுவோமா? அவருடைய குடும்பங்களை நம்ம நினைவு கூறுவோமா? ஆமென். இதே சபையிலிருந்து ஆமென் ஒரிசாவுக்கு சென்றிருக்கிற 2 மிஷனரி குடும்பங்களை கர்த்தரினாமே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாவலை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அவர்கள் பெயர்களை சொல்லி ஜெபிப்போம். நீங்களும் தான் ஜெபிக்க போறீங்க. நாமளை திறந்து கர்த்தரை சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அருமையான தம்பி ஆபிரகாமுக்காக, அருமையான தங்கச்சி ஆலிஸ்காக ஜெபிப்போம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் அவரோடு கிருபை இருக்கணும். அருமையான தங்கச்சி மிரியம் ஹெலனுக்காக, அருமையான தம்பி ஹெலனுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரிசா பகுதியில ஆமென். ஹalleluya. அவர்கள் செய்கிற ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் கிருபை கொடுக்கணும். அறியப்படாத ஜனங்கள் மத்தியில, ஆமென், பாஷை தெரியாத மக்கள் மத்தியில கர்த்தர் அவர்களை பயன்படுத்தணும். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைக்கும் மேல ஜெயத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு பிரியம் பாடுபட தம்பி வந்த போது சொன்னாரு, வெளியில போய் திரும்பி வருவோம்னா அவன் திரும்பி வருவோம் நிச்சயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சொல்றோம். எதிர்ப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆந்திர பகுதியில அனந்தபுர் பகுதியில ஊழியம் செய்கிற தம்பி டேவிட்டுக்காக, லீனியாவுக்காக நம்ம ஜெபிப்போம். அவன் விசாகப்பட்டினத்துல ஊழியம் செய்கிற அருமையான தம்பி ரமேஷ்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தேசங்களும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, கிறிஸ்துவ தலைவர்களுக்காக, கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காக, சபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த சபைகளெல்லாம் பெருக, சபைக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்லா ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற 2026ஆம் ஆண்டுல நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்துல அன்பான சகோதரி சகோதரியே, தேசத்துல நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறவர்களாக இந்த அவை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக செபிப்போம். 7.88 கோடி மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. 38 மாநிலத்தின் மேலும் 38 மாவட்டங்கள் மேலும் 38 மாவட்டங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். ஆமென், ஆமென். 321 தாலுகாக்கள் மேல தமிழ்நாட்டில் இருக்கிற 321 தாலுகா மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். கிராமப்புறங்களில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் மறைத்து வெளிப்பட வேண்டும். அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சக்திகளின் மேல ஜெயத்து கொடுக்கணும். எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் கூட பண்ண எத்தனையோ ஊழியர்கள் அம்மா மாதிரி எனக்கு விதவி ஆயிட்டாங்க. கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தர் தீர்க்க ஆயுசை கொடுக்கணும் ஊழியர்களுக்கு. கர்த்தர் கிருபை கொடுக்கணும். கிராமப்புறங்கள்ல 18,478 கிராமங்கள் அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வரட்டும். சட்டமன்ற தொகுதிகள் 234 உண்டு. இந்த சட்டமன்ற தொகுதியில ஆமை இந்த எலெக்ஷன்ல ஆமை கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ஆமை தேவ ராஜ்யத்திற்கு ஆமை உதவியாளர்களை கர்த்தர் இந்த ஆண்டுல கூட புதிய ஆண்டுல ஆமை எலெக்ஷன்ல அவங்க இருக்கும் பொழுது ஜெயத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு வல்லமைய சக்திகளோ ஆமை ஆட்சி பீடங்களில் வரக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். நாமளை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்பா, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, அப்பா உங்களுடைய விருப்பம் செய்யப்படுவதாக, உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய திட்டமும் எங்கள் தேசத்தில் நிறைவேற்றப்படுவதாக. நீ அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுவோம். அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
மொத்தம் வாக்கு சாவடிகள் 93,000 என்று சொல்லப்படுகிறது. இந்த 93 வாக்கு சாவடிகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை போகட்டும். எல்லா விதமான தில்லுமுள்ளுகள், எல்லா விதமான ஆமென் சொல்றோம், all kind of ஆமென் mischiefs that God should stop it. ஆமென் hallelujah. நேர்மையாக உண்மையாக in order in testimony that they should conduct these elections. இந்த நேர்மையோடு ஆமென் அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். ஆமென் ஆமென் அப்படியாக எலெக்ஷன் கமிஷனருக்காக ஜெபிப்போம். ஆமென் எலெக்ஷன்ல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிப்போம். புதிய வாக்காளர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 21 லட்சத்தி ஆமென் ஆமென் 21.29 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கும்படியாக பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப, தலைவர்களுக்காக அரசியல் தலைவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் இப்பொழுது இருக்கிற ஆமென் முதலமைச்சருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முக ஸ்டாலின் ஐயாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி ஐயா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தலைவர்கள் விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் ஆமென் இவர்களுக்காக ஜெபிப்போம். நாயினார் மகேந்திரன் அவர்களுக்காக ஜெபிப்போம். தோல் திருமாவளவன் போன்றவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும், தயவை கொடுக்க வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும். செல்வ பெருந்தைக்காக அவர்களுக்காக ஜெபிப்போம். எஸ் ராமதாஸ் ஐயா அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தலைவர்கள் எல்லாம் ஆமென் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கிருபை கொடுக்க, தயவு கொடுக்க, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுருக்கமான ஒரு ஜெபத்தை சொல்லப்பட்ட குறிப்புகளுக்கு அருமையான ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென் ஹalleluya. தாங்கள் பகிர்ந்ததற்கு ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. சுருக்கமாக அதை தொடர்ந்து அருமையான கேள்வி நம்ம கொடுக்க போறோம். ஆமென் ஹalleluya. அப்ப ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களால் முடியுமான கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு சிறிய காணிக்கை கொடுக்கலாம். ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான ஐயா இன்னைக்கு ஒரு புதிய ஒன்றியில ஆமென் கர்த்தர் நமக்காக கொண்டு வந்திருக்க இதை டெடிகேட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பாடல் பாடும்போது கர்த்தர் செய்வாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபம் அருமையான ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. நாம் கண்களை மூடி சிறைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் தகப்பனே ரீ பௌரா தீக்கபாண்டா ருஷபா ருக்கபலியா எத்தி கிரி பகந்த ருஷபா ருக்க பௌரியா ஏ மக்களையிலே துர உள் ரபபௌ ஷபந்த மக்களைய ரபலரப்பா. என் தகப்பனே எங்கள் நடுவிலே இருந்து நீ செய்து வருகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் எல்லாவற்றையும் நீ அங்கீகரித்து நாம மகிமைக்காய் செயலாற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புகளை கட்டப்படுகிறோம்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, ஆமாண்ட எலெக்ஷன் கமிஷனர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஆமாண்டவரே முக ஸ்டாலின் அவர்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டது போல கர்த்தா தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக சோதனைக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் வரப்போற தேர்தலுக்காக 26 வரப்போற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, எங்கள் தேவனுடைய ஆவியினால்தான் நாமக்கும் அப்பா. நாம இந்த தேர்தலுக்காக பெருமள காரியங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தாவே பொய்யான கணக்குகளும் பொய்யான ஓட்டுகளை போட்டு கர்த்தாவே, தெற்கு ஓட்டுகளை போட்டு கர்த்தாவே தேசத்தை கலக்கடித்துக் கொண்டிருக்கிற குழப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் கருதப்படுகிறேன் சுவாமி. தகப்பனே இந்த நிலையை மாற்றுகிற தேவன் நீர் வருவத்தான் சுவாமி. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீரே. உம்மால கூடாது ஒன்றுமே இல்லையப்பா. உங்க கரங்களை சமர்ப்பிக்கிற சுவாமி, நீர் பெரிய காரியங்களை செய்வீர் நாங்கள் சுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாக நாம் மகிழ்ப்பட போவதற்காய் தேசம் இதன் மூலமாய் சமாதானமாய் நம்மை தங்கி தாவரிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு மூலமே வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஹalleluya. பாஸ்டர் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம எழுதி நிற்போம். ஆண்டவருக்கு என்று ஒரு படைப்பு ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு காணிக்கை நம்ம செலுத்துவோம்.
கர்த்தர் நம்முடைய கரங்களை ஆமென் ஆமென் இங்க முன்னாடி வந்து இதுலயே Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது குறிப்புள்ள ஒரு 2-3 அடி பாடிய பொழுது கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். எஸ்ஐயா ஆமென். பேசலாம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயதான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா. நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மயதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வு மயதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். மாமிசகிரியர்கள் பிரிந்து போயிடும் பரிசுத்த வாழ்வு பரிந்து வந்திடும். பாவத்தின் சாயலில் நான் பிறந்தேன், பரிசுத்தம் நான் வளர்ந்தேன். என்னையும் தேடி பந்தீரையா பாட்டிடுவேன். என்னையும் தேடி பந்தீரையா என்னையும் பாட்டிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உடைய வசனத்தின்படி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவைக்கு குலுக்கி சரிந்து விடுபடியான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த நாளே மேல சபையோர்களா கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை பரலோக ராஜ்யத்துல அங்கீகரி. ஆண்டவரே இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதி. கரங்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, வழி நடத்தி. தகப்பனே எங்க மத்தியில அருமையான போதகர் ஐயா தலைவரையா எங்க மத்தியில நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே அவரோடு உடல் ஊழியரும் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பாதையிலே அவரோடு கூட இந்த நாள் பேசுகிற வார்த்தைகளையும் அவரோடு கொடுத்து வழிநடத்தும்படியா, பாதுகாக்கும்படியா, ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜீவனுள்ள நடத்தினார். ஆமென். இப்பொழுது அருமையான ஊழியக்காரர் ஐயா அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே அருமையான ஊழியர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த மகிமையான ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் இதை தருகிறோம். இந்த காணிக்கை பற்றி நீங்க ஆசீர்வதிங்க. அந்தஸ்தும் ஆண்டவரே ஆஸ்தியும் பொக்கிஷமும் உடைய எங்கள் தேவன் பரலோக தேவன் ஆண்டவரே இந்த நாளில இந்த காணிக்கை பட்டியல ஆண்டவர் கொண்டு வந்து போடுகிற ஒவ்வொரு கரங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறீங்க. அருமையான ஊழியர் ஐயா இடத்துல பேசி
ஆண்டவரே இந்த காணிக்கப்பட்டு நீர் எங்களுக்கு தந்தமைக்காக தந்தமைக்காக ஆண்டவரே இந்த போடப்படுகிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த படைகள் எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக உங்களுடைய திருப்பணி இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுங்க. உமக்கு மகிமை செலுத்துற அருமையான ஐயாவையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவரோடு வந்திருக்கிற உடல் ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை நேசித்து இந்த நாளில உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்கள் மத்தியில நீங்க அழைத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் வேண்டிய வார்த்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த பெட்டியை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 இப்பொழுது நம் மத்தியில கரங்களை தட்டி வரவேற்போமா? உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஆமென்.